Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.3ல 9th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2^81 17ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2^4ன்னு கால்குலேட் பண்ணோம்னாலே அது லார்ஜர் நம்பராக இருக்கும். 2^10 அதுவே லார்ஜர் நம்பர்ஸாக நம்மளுக்கு இருக்கும். இங்கே 2^81 நம்மளை 17ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ரிமைண்டராக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை டபுளாக டைரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதுக்கு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அப்படின்னா 2^81 இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ்ன்னுட்டு எடுத்துக்கிறேன். இதை எதுக்கு இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ்ன்னுட்டு எடுத்துக்கிறேன்னு பார்த்தோம்னா இங்கே எக்ஸுங்கிற பிளேஸில் தான் எனக்கு ரிமைண்டர் வந்து கிடச்சிருக்கும். அதனால தான் வந்து நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறதுனால எக்ஸ்ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரிமைண்டர் எனக்கு என்னன்னு தெரியாது. இதை எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம்னா 17 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதனால mod 17ன்னுட்டு நான் இதை டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2^81 நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3ஆக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2ன்னுட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்படின்னா 2^1ன்னுட்டு நான் அதை எழுதிக்கிறேன். அப்படின்னா மீதி என்ன இருக்கும் பவரில் 80 வந்து எனக்கு இருந்திருக்கும். அந்த 2^80 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 2^40 இன்ட்டு 2^40ன்னுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பவர் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணுறப்ப எனக்கு 81 வந்து கிடச்சிருக்கும். இஸ் கான்குரண்ட் டு எக்ஸ் mod 17ன்னுட்டு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இன்னும் இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு 2^40 எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2^4 to the whole power 10ன்னுட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 into 10 தான் 40. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா அதே மாதிரி இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2^4 to the whole power 10 is congruent to x mod 17. இதை எதுக்கு இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா நம்மளுக்கு சின்ன வேல்யூ வந்து சின்ன வேல்யூவாக ஆக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படின்னா 2 into 2^4ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 16 to the whole power 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எப்படி நான் இது பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி தான் 2^4 வந்து 16 to the whole power 10 is congruent to x mod 17 அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 2^1 into 16 இந்த 10 நான் எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன்னா 16 to the power 5 to the whole squareன்னுட்டு எழுதிக்கிறேன். இதே மாதிரி தான் இதையும் எழுதிக்கிறேன். 16 to the power 5 to the whole power 2 is congruent to x mod 17ன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ இந்த 16 to the power 5 மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணனா 16 to the power 5 மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இஸ் கான்குரண்ட் டு 16 mod 17ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு 16 to the power 5 மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா நான் இங்கேயும் ஸ்கொயர் கொண்டு வரணும். அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்படின்னா 16 to the power 5 to the whole square. இங்கே ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா எனக்கு இங்கேயே ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். mod 17. அப்படின்னா 16 to the power 5 to the whole square is congruent to 16 ஸ்கொயர் பண்ணால் 256 mod 17. இப்போ இந்த 256 17ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 17ஆல் டிவைட் பண்ணனா 17 1s are 17. மீதி எனக்கு 8 கிடச்சிருக்கும் டிவைடட் பை 6. அப்படி பார்த்தோம்னா எனக்கு 17 இப்போ 86. இப்போ 17 டேபிளில் 86 வந்து எத்தனை டைம்ஸ் வருங்கிறத கண்டுபிடிக்கணும். 17 5s are வந்து எனக்கு 85 வந்து கிடைக்கும். ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு 1ங்கிறத எனக்கு ரிமைண்டராக வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 16 to the power 5 to the whole square is congruent. எனக்கு ரிமைண்டரோட பிளேஸ் தான் வந்து இது. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 modulus 17 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா 255ங்கிறதே எனக்கு 17ஆல் டிவைட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா 16 to the power 5 to the whole square into 16 to the power 5 to the whole square ட்வைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 இஸ் கான்குரண்ட் டு இதை எப்படி எழுதிக்கிறேன்னா இதோட ரிமைண்டர் வந்து என்ன பார்த்தோம்னா 1 வந்து எனக்கு இதோட ரிமைண்டராக கிடச்சிருக்கு. இதோட ரிமைண்டரும் எனக்கு 1 தான். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 2 மாடுலஸ் 17. அப்படி பார்த்தோம்னா 1 into 1 வந்து 1 1 into 2 வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 16 to the power 5 to the whole square into 16 to the power 5 to the whole square into 2 is congruent to 2ன்னுட்டு கிடச்சிருக்கும் மாடுலஸ் 17. இதை
நான் எதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணேன்னா 2^81 தான் நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அப்போனா நான் இதுக்கு பதிலாக 2^81 எழுதிக்கலாமா? அப்படின்னா 2^81 இஸ் கான்கரண்ட் டு 2 mod 17 எனக்கு கிடச்சிருக்கும். அப்போனா எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அந்த ரிமைண்டரோட வேல்யூ தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ரிமைண்டர் வந்து 2ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.